உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் இவங்களே கிளப்பினாங்க. இவங்களே பத்திரிகையில எழுத சொன்னாங்க. முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் மாசம் கடைசி வாரத்துல அமெரிக்கா போறாங்க. அதற்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் எல்லா பத்திரிகையிலும் நீங்க எழுதுனீங்க, ஸ்டோரி போட்டீங்க, நியூஸ் போட்டீங்க. இது எப்படி பாரதிய ஜனதா கட்சி கிளப்பக்கூடிய புரளியா இருக்கும்? உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் என்று வந்த பிறகு தமிழக மக்கள் யாரும் அதை ரசிக்கல. அதை ஒரு வாரம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இவங்களே மீடியா கொடுத்து திமுக காரங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அறிவாலயத்திலிருந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா? மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிந்த பிறகு அதை அப்படியே பெல்ட்டி அடிச்சு இது பாரதிய ஜனதா கட்சி கிளப்பி இருக்கக்கூடிய புரளிங்கிறாங்க. இதுக்கு நாங்கள் எப்படி நான் பொறுப்பு? எங்கேயாவது நான் சொன்னா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொன்னோமா? இவர்கள் தானே சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு நாங்கள் மறுபடியும் பட்டத்து இளவரசருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்க போறேன். அதனால் எங்களின் மீது பழி போடுவது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் இவங்க பாரதிய ஜனதா கட்சி புரளி பரப்புதுன்னா என்ன பரப்புதுன்னு சொல்லுங்க. இவர்கள் சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அது பாரதிய ஜனதா கட்சி பரப்பி இருக்கக்கூடிய புரளியை எப்படி நாங்க ஏத்துக்க முடியுங்கன்னா? நான் ஏற்கனவே இதை பத்தி கருத்து சொல்லியிருந்தேங்கன்னா, அதானி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது முதலமைச்சருடைய மருமகன் அவங்கள லீலா பேலஸ் ஹோட்டல்ல சந்திச்சாங்க. இல்லைன்னா சொல்லிட்டு நான் போட்டோ வெளியிடுறேங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது எல்லோருக்கும் தெரியும். அதே போல அம்பானியினுடைய குடும்ப திருமணத்திற்கு முதல் ஆளாக வண்டி பிடிச்சு ஓடி போய் கல்யாணத்துல இல்லைன்னா தாலியே கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து பதறி போய் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இங்கிருந்து ஓடினார். அவர் ஓடின ஸ்பீடை பார்த்தா நமக்கே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல 100 மீட்டர் பந்தயத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போறாரா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்கன்னா அம்பானி கல்யாணத்துக்கு போறாங்க. ஆனா இவர்கள் இத்தனை காலமாக அம்பானி அவர்களையும் அதானி அவர்களை பற்றி பேசி தவறாக பேசி அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த 2 நிகழ்வு ஒரே வாரத்தில் நடந்திருக்கு. மகன் அம்பானி வீட்டு திருமணமும் மருமகன் அதானியினுடைய சந்திப்பும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பவர் சென்டருங்கிறது முதலமைச்சருடைய கையை தாண்டி வெளியே இருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்களுக்கு உண்மை வெட்ட வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறது. நன்றி.